இப்படி இவரை வந்து நம்ம வந்து மனிதனாக செயல்பட்டார்னோன்னு அது குறையாக நம்ம சொல்லலை. ரசூலுல்லாவும் அப்படி தான் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பார்க்குறோம். ஒரு நேரம் வந்து தொழுவுறாங்க. தொழுவும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ருக்குவில் எந்திரிச்சு சமியல்லாஹு லிமன் ஹமீதா அப்படிங்கிறாங்க. பின்னாடி ஒரு நபித்தோழர் என்ன பண்ணுறாரு, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே தொழுகை முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறேன், எனக்கு பின்னாடி இந்த வார்த்தையை சொன்னவர் யார் அப்படின்னோடனே இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ பின்னாடி யார் பேசுனாங்கன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. புரியுதா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் இருக்குது. இப்போ இதில் முஸ்லீம்களும் வரம்பு மீறுறாங்க. இதே வந்து மொத்தா போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரை அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல சொல்கிறாங்க, இப்போ வந்து இவர் கொல்லப்பட்டார், ஜாஃபர் கொல்லப்பட்டார், இவர் கொல்லப்பட்டார், அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டார், பின்னாடி ஜாஃபர் கொல்லப்பட்டார், அப்புறம் இன்னொருத்தர் கொல்லப்பட்டார், மூன்றாவதும் வந்து கடைசியாக வந்து ஹாலித் பின் வலீத் வந்து அவர் வந்து தளபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்காங்க. மொத்தம் எங்கே இருக்குது, இங்கேருந்து 800 கிலோமீட்டரு ரசூலா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதை வச்சுட்டு ஒரு கூட்டம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்க, ரசூல்லா பாருங்கள் வெளியில் தூரமாக இருக்கிறது கூட தெரியுங்கிறாங்க. அதே ரசூல்லாவுக்கு பின்னாடி யார் சமியல்லாஹு லிமன் ஹமீதா சொன்னாங்கன்னு தெரில. அதே மாதிரி சில சமயம் இருட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க, செருப்பு சத்தம் பின்னாடி கேட்குது, யார் அதுங்கிறாங்க. திடீர்னு சில சமயம் அபூபக்கரா இருக்கார், சில சமயம் அபூதரா இருக்கார், சில சமயம் உம்மரா இருக்கிறாரு. புரியுதா? அப்போ ரசூல்லாவும் ஒரு நார்மல் மனிதன் போன்றதான் இருந்திருக்கார். அதே மாதிரி ரசூல்லாவுக்கு வந்து அவதூறு சொல்லப்படுது ஆயிஷர் அன்னை விஷயத்தில். அது வந்து பின்னாடி நம்ம போக போக அந்த சூறாக்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். அப்போ அந்த நேரத்தில் ஆயிஷாலையும் கூப்பிட்டு ரசூல்லா கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா ஒத்துக்குங்க அப்படிங்கிறேன். அப்போ ரசூல்லா வந்து ஒரு மனிதனாக தான் செயல்பட்டுருக்காரு. புரியுதா? அப்போது நம்ம வந்து ஏதோ ஈசா நபி வந்து மனிதராக செயல்பட்டார்னு அவருடைய கண்ணியத்தை நம்ம குறைக்கலை. அவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் சமமாக பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். நீங்கள் ஏன் அவரை வந்து வரம்பு மீறி அந்தஸ்து உயர்த்துறீங்க? மற்ற இறைவாக்கினர் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இவர்.